தமிழ்நாட்டிலேயே சிறந்த கவுன்சிலர் எங்கள் அக்கா ஆன்சி சோபா. ஒண்ணும் கிடையாது. 1,10,000 ரூபாய் சம்பளங்க. ஒரு ஆண்டுக்கு எத்தனை கோடிகள் ஒதுக்கப்படுது. இதை வைத்துக் கொண்டு இந்த ஒரு 5 வருஷம் இருந்த போது, ஒரு 5 வருஷம் எங்களை சொல்றான் ஒரு கவுன்சிலரா கூட வக்கல்ல. இவங்க எல்லாம் வாய்களியே பேசுறாங்க, சாட்டையெல்லாம் திருமுறா பேசுறான், சொடக்கு போட்டு பேசுறான். ஒரு கவுன்சிலரா கூட வக்கல. டேய், தமிழ்நாட்டிலேயே சிறந்த கவுன்சிலர் எங்க, தமிழ்நாட்டிலேயே சிறந்த கவுன்சிலர் எங்கள் அக்கா ஆன்சி சோபா ராணிடா. பாத்துக்க, இந்த கவுன்சிலர் சொன்ன அயோக்கிய பயலுக கமநாட்டிகள் கேமரா ஜூம் பண்ணி கட்டுறா. தமிழ்நாட்டின் சிறந்த பெஸ்ட் கவுன்சிலர் தமிழ்நாடு எங்கள் அக்காடா. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சொந்த படத்துல பள்ளிக்கூடத்துக்கு 25 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்தவன் எங்கள் அக்கா ஆன்சி சோபாராணி. உங்களை மாதிரி கமிஷன் வாங்குற, கரப்ஷன் பண்ற, கலெக்ஷன் வாங்குற, இந்த பல்ப மாட்டினா அதுல 10 ரூபா, இந்த சாக்கடைய அடைச்சு விட்டோம்னா அதுல ஒரு 10,000 ரூபாய், இந்த வீட்டுல ஒரு வரியை போட்டோம்னா நல்லா இருக்கும், இடியாப்பம் பாய சாப்பிடலாம்னு அப்படி திங்க் பண்ற கவுன்சிலர் இல்லடா. ஒரு ரோடு கான்ட்ராக்ட், ஒரு பஸ் ஸ்டாண்டு கான்ட்ராக்ட், கவுன்சிலர் தானே. சைக்கிள் ஸ்டாண்டு கான்ட்ராக்ட், பஸ் ஸ்டாண்டு கான்ட்ராக்ட், டாய்லெட் கான்ட்ராக்ட், இது எடுக்கணும் தானே கவுன்சிலர் இருக்கா. அன்னைக்கு கான்ட்ராக்ட் எடுக்கிற கவுன்சிலரடா. எதிரியின் கண்களில் விரலை விட்டு ஆட்டுகிற கவுன்சிலர் எங்களுடைய அக்கா ஆன்சி சோபாராணி. கவுன்சிலரா இருக்கும் பொழுதே இந்த ஆட்டம்னா குளச்சல் தொகுதியுடைய எம்எல்ஏவாக வந்தார். கற்பனை செஞ்சு பாரு. ஒரே ஒரு போட்டி, ஒரே ஒரு போட்டி. இதே மேடை நான் போடுறேன், சொந்தமா எங்க பணத்துல போடுறோம். நல்ல ஐடில சம்பாதிச்சு எங்க அக்கா பரிய செனிப்புடும், எங்க மாப்பிள்ள தீபக் செல்வம் ஆலமோனும் நல்ல வசதியா இருக்காங்க, அவங்க காசுல போடுவோம். கன்னியாகுமரி வேட்பாளர் ஒரு மேடையை போடுவோம். இந்த குளச்சல் தொகுதியில இதுவரைக்கும் இருந்த எம்எல்ஏ எந்த கட்சியில நீ வேட்பாளர் நிப்பாட்டு, எல்லா வேட்பாளர் நிப்பாட்டு, எங்க அக்காவுக்கு நிப்பாட்டு. 2 மைக்கு 3 மைக்கு 4 மைக்கு வச்சிருவோம். எங்கள் அக்கா கேட்கிற கேள்விக்கு மத்த கட்சி வேட்பாளர் பதில் சொல்லுங்களா, அப்புறம் தேர்தல் போட்டியிலிருந்து நாங்க விலகிறோம். இல்ல பேசி ஜெயிச்சிரு. குளச்சலுக்கு நான் இன்ன பண்ணு, நீ டேட்டா கொண்டு வா, என்னென்ன பண்ணல அப்படிங்கறத நாங்க கொண்டு வரோம். வச்சுக்கலாமா? டொனால்ட் ட்ரம்பும் அங்க மோதிக்கிறாங்களா, அமெரிக்கால பேசுறாங்களா, அது மாதிரி ஒரு டிபேட் வச்சுக்கலாமா? 1 to 1. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ பிரின்ஸ் ப்ரோ, லவபிள் ப்ரோ, பிரின்ஸ் ப்ரோ, ஒரே ஒரு டிபேட். நீங்கள் உண்மையிலே நேருவின் வாரிசு என்றால், சோனியா காந்தியின் மகன் என்றால், ராகுலின் தம்பி என்றால், பிரபாகரன் பிள்ளையோடு நீங்கள் மோத தயாரா? தயாரா? இந்த குளச்சலை எவனுக்கும் ஓட்டிடாது, எவனுக்கும் ஓட்டிடாது. ராஜீவ்காந்தி வாரிசா பிரபாகரனுடைய வாரிசா என்பதால் இங்க போட்டி. நீ வா, இந்த தடவை எங்களை வென்று காட்டிட்டு பார்ப்போம். 8.2 விழுக்காடு. இவங்க எல்லாம் ரொம்ப திமிரா பேசுறாங்க. இந்த உலகத்தில் எப்போதுமே பெரும்பான்மையை வீழ்த்தியது எல்லாம் சிறுபான்மைதான், சிறுபான்மைதான். புர்கினோ பாசோ என்கிற நாடு ஆப்பிரிக்க கண்டில இருக்கு, போய் படிச்சு பாரு. இப்ராஹிம் ட்ரோடே ஒரு சின்ன பையன், 42 வயசு பையன். 2019க்கு முன்னாடி அவன் நத்திங், ஒண்ணுமே கிடையாது. 2019 ஆட்சியை பிடிக்கிறான். புர்கினோ பாசோக்குள்ள வந்த உடனே இப்ராஹிம் ட்ரோடே செய்தது ஒன்னே ஒண்ணுதான், என் மண்ணின் வளம் என் மக்களுக்கு சொந்தம். எல்லாரும் வெளியேறு, அமெரிக்கா வெளியேறு, யுனைடெட் கிங்டம் வெளியேறு, ஜெர்மன் வெளியேறு, என் தாய்மொழி மொழியில் தான் இங்கே பாடம், என் தாய்மொழி தான் இங்கே பயிற்று மொழி, என் தாய்மொழி தான் இங்கே பண்பாட்டு மொழி, எல்லாம் என் தாய்மொழி சொல்றான். ஒன்னே 2 தான், தக்காளி தங்கம் பருத்தி, இந்த 3 தான் இருக்கு. வெறும் தக்காளி தங்கம் பருத்தி, தங்க சுரங்கம் தக்காளி பருத்தி. தக்காளியை அரசு கையில் எடுக்குது, தக்காளி தோட்டங்களை உற்பத்தி பண்றான். பருத்தியை கையில் எடுக்கிறான், பருத்தி தொழிற்சாலை அமைக்கிறான், தங்க சுரங்கங்களில் அந்த மக்களை வேலைக்கு அமர்த்துறான். 4 ஆண்டுகளில் இதுவரைக்கும் அந்த நாடு வாங்கி வச்சிருந்த அத்துணை கடன்களையும் அடைத்திருக்கிறான் இப்ராஹிம் ட்ரோடே. வெறும் பருத்தி தங்கம் தக்காளியை வச்சு ஒரு நாடு முன்னேற முடியும் என்றால், என் அன்பிற்குரிய மக்களே, கன்னியாகுமரி தொடங்கி அங்கே திருத்தணி வரை 800 கிலோமீட்டர் கடற்கரை சாலை, 850 கிலோமீட்டர் மேற்கு தொடர்ச்சி மலை, இங்கே தங்கம், நரிமணத்தில் பெட்ரோல், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன். உலகத்துல எந்தெந்த நாட்டில் என்னென்ன விளையுமோ அது எல்லாம் விளைகிற ஒரே ஒரு மாநிலம், அது நம் தாய் மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். இத்தனை வளங்கள் இருக்கு. வளங்களை தாண்டி
ஆற்றல் மிகுந்த அறிவு மிகுந்த உழைப்பை 100 ரூபாய் கொடுத்தால் 1000 ரூபாய்க்கு உழைக்கக்கூடிய மிகச்சிறந்த தமிழ் இளைஞர்கள் இருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்து இளைஞர்கள் இந்தியாவில் உலகத்தில் இல்லாத ஒரு நாடை காட்டு. கன்னியாகுமரி இளைஞர்கள் உலகத்தில் இல்லாத ஒரு நாடு காட்டு. இந்தியாவுக்கு 50 ஆண்டு காலத்தில் இந்தியாவில் யார் யாரே அறிவாளின்றான். இந்தியாவில் 50 ஆண்டுகள்ல அறிவாளி லிஸ்ட போடு. ஒன்னு அப்துல் கலாம். யாரு? ராமேஸ்வரத்தில் மீனவ கிராமத்தில் பிறந்த நம் தாத்தா அப்துல் கலாம். ரெண்டாவது யாரு? கோயம்புத்தூர்ல பிறந்த மயில்சாமி அண்ணாதுரை. அடுத்து யாரா? இதே கன்னியாகுமரி மாவட்டம் பெற்றெடுத்த எங்கள் ஐயா சிவன். அரசு பள்ளியில படித்த சிவன் தாண்டா ஆகச்சிறந்த அறிவாளி. அப்படி அது போல மைக்ரோசாப்டுக்கு போனாலும் அங்க ஒரு கன்னியாகுமரி என்ன மக்கா எப்படி இருக்க, இல்ல என்ன அவங்க அம்மா போன் பண்ண போன் பண்ணவே இல்லை அப்படி அவங்க பேசிட்டு இருப்பான். நீ அமெரிக்காவுக்கு போ, யூகேக்கு போ, துபாய்க்கு போ, லண்டனுக்கு போ, எங்க போனாலும் ஒரு கன்னியாகுமரியாளர் இருப்பான். ஏன்னா உழைப்பை கொட்டி கொடுக்கக்கூடிய இளைஞர் இருக்கிற மாவட்டம் இந்த மாவட்டம். உழைப்பை கொட்டுகிற அயல் நாட்டுக்கு, அரபு நாட்டுக்கு, அமெரிக்காவுக்கு, ஐரோப்பாவுக்கு உழைக்கிறவன் சொந்த நாட்டுக்கு சொந்த மாவட்டத்துக்கு உழைக்க மாட்டானா? அவனுக்கு வேலை கொடுக்க சரியான தலைவன் இல்ல. அதைத்தான் நாங்கள் முன்னெடுத்துக்கிறோம். எங்களுடைய ஒரே கனவு பசிக்கு அழாத குழந்தை, பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன். இதுதான் என் கனவு. இந்தியா என்கிற பகத்சிங்கின் கனவுதான் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானின் கனவு. அதைத்தான் எங்க அக்கா சொன்னாங்க. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்குவதுதான் அடுத்த வேலை. துபாயில போய் ஒட்டகம் மேய்க்கலாம், துபாயில போய் ஆடு மாடு மேய்க்கலாம். அது 25,000 30,000 சம்பளம். அதுக்கு 5 லட்சம் ரூபாய் முன்பணம் கட்டி புரோக்கர் காசை கொடுத்து ஏமாறலாம். சொந்த நாட்டில் சுயதொழில் பார்க்க கூடாதா? ஆடு மாடு மேய்த்தல் அவமானம். எங்க ஊர் மாட்டுக்காரன், எங்க ஊர் ஆட்டுக்காரன் சீமான் படிச்சவனுக்கெல்லாம் விவசாயாக்கன்னு சொல்றாரு. சீமான் இன்ஜினியர் எல்லாம் விவசாயாக்கன்னு சொல்றானா? இப்போ கேட்கிறான் 234 வேட்பாளர்கள் விவசாயிகளே இல்லையா? நீ தான் எங்க ஊர் மாட்டுக்காரன் எங்க ஊர் ஆட்டுக்காரன் சொல்லல, அப்புறம் எதுக்கு கேட்கிற விவசாயி இல்லையான்னு? நாம் தமிழ் கட்சி இருக்கிற அத்தனை பேருமே விவசாயி தான்டா. 234 பேர் விவசாயி தான். விவசாயம் அப்படி நினைச்சுக்கன்னா, ஒரு துண்டை கட்டிக்கிட்டு, ஒரு வாங்கருவாளை கையில வச்சுக்கிட்டு, ஒரு பாலை தருவாளை இடுப்புல போட்டுக்கிட்டு, கோமணத்தை பாய்ச்சிக்கிட்டு, கையில சேரு காலில் சேரு அழுக்கா இருந்தா விவசாயி. அப்படிலாம் இல்லடா, அப்படிலாம் இல்ல. கேஎன் நேரு விவசாயி, ஐ பெரியசாமி ஒரு விவசாயி. கேஎன் விளையாட்டு சொல்ல, தமிழ்நாட்டுடைய திமுக அமைச்சர் கேஎன் நேரு கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் விவசாயம் பண்றாரு. ஐ பெரியசாமி 5000 ஏக்கர் விவசாயம் பண்றாரு. மதுரை அமைச்சர் மூர்த்தி விவசாயம் பண்றாரு. மனோ தங்கராஜ் விவசாயம் பண்ணலையா? எந்த விவசாயம் பண்றாருன்னு தெரியல, பண்றாரு. எல்லாரும் தான் விவசாயம் பண்றாங்க. யார் வீட்டுல விவசாயிகள் இல்லை? என்கிட்ட விவசாயிகள் இருக்கு. விவசாயம் பண்ற மாதிரி இருக்கா? எல்லாரும் விவசாயிகள் தான். எங்களுடைய வேர் தேடி போனால் எல்லாருமே விவசாய குடிகள் தான்டா. நாங்கள் அத்தனை பேருமே